உங்கள் திறமை இருந்தும் வாழ்க்கையில் தோற்றுப் போயிருக்கிறீர்களா? கிறிஸ்துவுக்கு முன் 320இல் இந்தியாவின் ஆகச்சிறந்த அறிவாளியான சாணக்கியர் ஒரு தோல்வியுற்ற மனிதராக காட்டில் அலைந்து கொண்டிருந்தார். மாபெரும் நந்தப் பேரரசை ஒரே அடியில் வீழ்த்த நினைத்தார் சாணக்கியர். ஆனால் அது மிகப்பெரிய தவறானது. அவரது படைகள் அழிக்கப்பட்டன. அவர் உயிர் பிழைக்க ஓடிக்கொண்டிருந்தார். பசியும் களைப்புமாக ஒரு ஏழை குடிசையில் தஞ்சம் புகுந்தார். வேதங்களை கரைத்துக் குடித்த அந்த மேதைக்கு அன்றொரு வேளை உணவே பெரிய போராட்டமாக இருந்தது. அங்கே ஒரு தாயையும் மகனையும் பார்த்தார். அந்தத் தாய் தன் மகனுக்குச் சூடான கஞ்சியை பரிமாறினாள். அந்தப் பையன் பசியில் துடித்தான். சாணக்கியர் அதிகாரத்திற்காகத் துடித்ததைப் போலவே அந்தச் சிறுவன் கஞ்சிக்காகத் துடித்தான். யோசிக்காமல் அந்தச் சிறுவன் கஞ்சியின் நடுப்பகுதியில் கையை வைத்தான். அடுத்த நொடி அலறினான். கஞ்சி சுட்டதில் அவன் கை சிவந்து போனது. வலியால் அழத் தொடங்கினான். அந்தத் தாய் அவனைத் தேற்றவில்லை. மாறாக, முட்டாள்தனமாக நடக்காதே, சாணக்கியரைப் போலச் செயல்படாதே என்றாள். இருட்டில் மறைந்திருந்த சாணக்கியர் இதைக் கேட்டு உறைந்து போனார். இந்த கிராமத்துப் பெண்ணிற்கு என் பெயர் எப்படித் தெரியும்? என்னை ஏன் முட்டாள் என்கிறாள்? சாணக்கியரின் இதயம் வேகமாகத் துடித்தது. அவர் கூர்ந்து கவனித்தார். நீ சூடாக இருக்கும் நடுப்பகுதியில் கையை வைத்தாய், அதனால் சுட்டது. சாணக்கியரும் இதைத்தான் செய்தார். அவர் பலம் வாய்ந்த தலைநகரை முதலில் தாக்கினார். இந்த கஞ்சியை சாப்பிட வேண்டுமானால் ஓரங்களிலிருந்து தொடங்கு. ஓரம் ஆறிப்போயிருக்கும். அதை முதலில் சாப்பிடு, பிறகு நடுப்பகுதி தானாக உனக்குக் கிடைக்கும். சாணக்கியரின் மூளையில் மின்னல் வெட்டியது. ஒரு மரத்தை வேரோடு சாய்க்க நினைத்தாரே தவிர கிளைகளைப் பற்றி அவர் யோசிக்கவில்லை. நாட்டின் எல்லைகளை அவர் மறந்திருந்தார். அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. அமைதியாக அந்தக் குடிசையை விட்டு வெளியேறினார். இப்போது அவருக்கு பெரிய நூலகங்கள் தேவையில்லை. ஒரு கிண்ணம் கஞ்சி அவருக்கு பாடத்தை புகட்டியது. சாணக்கியரும் சந்திரகுப்தரும் தங்கள் தந்திரத்தை மாற்றினார்கள். எல்லைப் பகுதி கிராமங்களை வென்றார்கள். அடிமட்டத்திலிருந்து மக்களைத் திரட்டி மெதுவாக தலைநகரை நோக்கி முன்னேறினார்கள். அவர்கள் தலைநகரை அடைந்தபோது நந்த மன்னனுக்கு ஆதரவு எதுவுமில்லை. கஞ்சி தந்திரம் வேலை செய்தது. எல்லைகள் வீழ்ந்தன. பேரரசு சீட்டுக்கட்டு போலச் சரிந்தது. இன்று உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய சவால்கள் இருக்கிறதா? எடுத்தவுடனே கடினமான பகுதியைச் செய்ய முயன்று கை சுட்டுக் கொள்கிறீர்களா? நில்லுங்கள். உங்கள் பிரச்சினையின் ஓரங்களை கவனியுங்கள். சிறு வெற்றிகளே மாபெரும் பேரரசுகளை உருவாக்கும். அடிமட்டத்திலிருந்து தொடங்குங்கள். வெற்றி உங்களைச் சேரும்.